வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். இங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. 10K 15mm எல்கான் மோனோ கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ மாஸ்டரில் வந்து சர்வீஸ் ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பிளாஸ்டிக் கேப் போட்டிருக்கான். இந்த பிளாஸ்டிக் கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்எஃப் டிஸ்டர்பன்ஸு உள்ளே ஏறுதில்ல. அந்த ஆர்எஃப் டிஸ்டர்பன்ஸ் உள்ளே ஏறினா நம்மளுக்கு வந்து அந்த கரகரான்னு சவுண்ட் வந்துட்டுருக்கும். கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படியும் ஏறிடும். அந்த ஆர்எஃப் டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம இடத்துல ஆர்எஃப் எமிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஏறிடும். அதை ஷீல்டு பண்ணுறதுக்காக ஆர்எஃப் ஷீல்டு ஒன்று போட்டிருக்கான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டுடியோ மாஸ்டர் மிக்சர் ஆக்சர். இது என்னது? ஸ்டுடியோ மாஸ்டர் மிக்சர். இது வந்து ஸ்டுடியோ மாஸ்டர் மிக்சருக்கு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் போட்டிருக்காங்க. இது வந்து ஆர்எஃப் ஷீல்டுக்காக இந்த கேப் போட்டிருக்காங்க. இதை தான் நம்ம கண்ட்ரோல் போர்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்எஃப் ஷீல்டுக்கு வந்து நம்ம ஷீல்டு ஒயர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆர்எஃப் வந்துருச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே கிரவுண்ட் ஆகிடும். அந்த பர்பஸ்க்காக போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நம்மளால் இந்த மாதிரி கேப் போட முடியாது. பட் வந்து இந்த மாதிரி ஒயர் போட்டு நீங்கள் வந்து பாடி கிரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஃப் டிஸ்டர்பன்ஸு உள்ளே ஏறாது. அதுக்காக இந்த கேப் போட்டிருக்காங்க. தேங்க்யூ.